Kids at YouTube channel subscribe பண்ணுங்க. வெல்கம் டு ஹெராஸ் கிட்ஸ் ஆர்ட். இன்றைக்கி நம்ம காமராஜர் டிராயிங் ஈஸியாக எப்படி வரைகிறதுன்றதை பார்க்கலாம். கிரிட் ஆர்ட்னு சொல்லக்கூடிய இந்த கட்டம் போட்டு வரைகிற மெத்தடில் வரைய தெரியாதவங்க கூட ஈஸியாக நல்லா அழகாக வரையலாம். ப்ளே ஸ்டோரில் போய் கிரிட் மேக்கர் ஆப் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஆப்ஸ் வரும். அதில் கீழே பாட்டமில் இருக்க கிரிட் ஆர்ட், கிரிட் டிராயிங் ஃபார் ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஆப்பை யூஸ் பண்ணி தான் நான் இந்த டிராயிங் பண்ணியிருக்கேன். ஒரு கிரிட் ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். நான் இப்போ A4 சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் 3 சென்டிமீட்டர்ஸ் மெஷர் பண்ணி ஸ்கொயர் கிரிட் வரைஞ்சிருக்கேன். வாங்க இப்போ டிராயிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க. பக்கத்தில் இன்னொரு லைன் சின்ன லைன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் லைன் டச் பண்ணாமல் ஒரு கர்வை லைட்டாக பெண்ட் பண்ணி மேலே கொண்டு போகணும். இப்போ ஃபஸ்ட்டு லைனையும் இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எட்ஜை லைட்டாக பெண்ட் பண்ணி அப்படியே ஒரு கர்வ் மாதிரி மேலே எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ஷர்ட்டோட நெக் பேட்டர்ன் வரைஞ்சிட்ருக்கோம். இப்போ இந்த செகண்ட் லைனையும் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஜாயின் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரைட் சைடில் ஒரு ஷோல்டர் லைன் போட்டுக்கலாம். இப்போது ரைட் சைடில் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சென்டரில் பட்டன் மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடில் இங்கேருந்து மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு கர்வ் மாதிரி பெண்ட் பண்ணி மேலே போய் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி ஒரு கர்வ் கீழேயும் போட்டுக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடில் ஒரு கர்வ் மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டு ஷோல்டரை கவர் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஃபேஸ் வரைய போகிறோம். ஒரு யூ ஷேப்பில் இங்கேருந்து அந்த எட்ஜுக்கு நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ ஃபேஸ் வரையலாம். நல்ல ஒரு யூ மாதிரி இங்கிட்டிருந்து அப்படியே பெண்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்துக்கலாம். இப்போ இயர்ஸ் வரையலாம். லைட்டாக பெண்ட் பண்ணி மேலே கொண்டு போயிட்டு லைட்டாக ஒரு கர்வ் அங்கேருந்து இதை ஜாயின் பண்ணி விட்டோன்னா அவ்வளோதான். இப்போ மேலே ஹெட்டு வரையலாம். இன்னொரு லைன் போட்டு அதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இன்னொரு சைடில் இயர்ஸ் வரையலாம். ஒரு ஆர் மாதிரி ஒரு ஷேப்பில் போட்டுட்டு கீழே அப்படியே பெண்ட் பண்ணி அப்படியே மேலே கொண்டு போய் அந்த எட்ஜில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து ஹெட்டோட இன்னொரு ஷேடு வரையலாம். நம்ம அப்படியே இது நல்லா பெண்ட் பண்ணி ஒரு ரவுண்ட் ஃபார்மேஷனில் கொண்டு கீழே இந்த இயர்ஸில் ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான். அவுட்லைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ உள்ள ஃபேஸ்க்குள்ளே வரையலாம். ஒரு டிராயிங்கில் ரொம்ப முக்கியமானது ஃபேஸ் தான். ஸோ ஃபேஸ் வரைகிறப்ப மட்டும் ரொம்ப பொறுமையாக வரையணும். லைட்டாக மிஸ்டேக் ஆனால் கூட ஃபேஸ் மாறிக்கிறோம், நல்லா இருக்காது. ஸோ ரொம்ப கவனமாக வரையணும். ஃபஸ்ட்டு பென்சிலில் மைல்டாக ரொம்ப லைட்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அது கரெக்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் நம்ம திக்கன் பண்ணணும். ஸ்டார்டிங்லேயே நம்ம ரொம்ப திக்காக போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு எரேஸ் பண்ணுறதும் கஷ்டம், வரைகிறதும் கஷ்டம். அவ்வளோதான். ஐப்ரோஸ் வரைஞ்சாச்சு. ரொம்ப ஈஸி தான். இப்போ ஐஸ் வரையலாம். ஒரு பிக்சருக்கு உயிர் கொடுக்குறதே கண்ணு தான். ஸோ அந்த கண்ணில் மட்டும் மிஸ்டேக் இல்லாமல் நம்ம வரையணும். வேறு எந்த இடத்துல மிஸ்டேக் இருந்தாலும் நமக்கு அந்தளவுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் ஆனால் கண்ணில் மட்டும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அந்த பிக்சரே கெடுத்துரும். ஸோ கண் வரையும் போது மட்டும் பார்த்து மெஷர் பண்ணி வரையணும்.
அவ்வளோதான், ஐஸ் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம உள்ளே வந்து கலர் பண்ணிக்கலாம் ஐஸ்குள்ளே. ஐஸ் முடிஞ்சது. இப்போ நம்ம நோஸ் வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். மேலேருந்து ஒரு லைன் போட்டு இந்த சைடு ஒரு லைட்டாக கர்வ் மாதிரி போட்டு அதை பெண்ட் பண்ணி லைட்டாக கீழே வளைச்சி அப்படியே ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இந்த ரைட் சைடில் இருந்து அப்படியே மீசை வரையலாம். நேராக அப்படியே கொண்டு வந்து கீழே ஒரு வீவ் மாதிரி போட்டு அப்படியே கர்வாக வளைச்சி போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், மீசை வந்துடும். ரொம்ப ஈஸி தான் இது. இப்போ கீழே லிப்ஸ் வரையலாம். அதுக்கு கீழே லிப்ஸ் வரைஞ்சி முடிச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ லைட்டாக சின் வரைகிறதுக்காக லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோதான், இமேஜ் ஃபினிஷ் ஆயிடுச்சு. 5 மினிட்ஸில் சிம்பிளாக ஈஸியாக அந்த ட்ராயிங் வரைஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு வேறு என்னென்ன ட்ராயிங் வேணும் அப்படின்றத கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்காக நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.